கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே இன்றைய நாளில் நம்மோடு இடைப்படுவாராக. பாருங்கள், கடந்த முறை நாம் மலைக்கு நாம் தனியாய் போய் காத்திருக்கிறது எவ்வளோ முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் என்று அறிந்து அவன் பார்த்திங்கன்னா தீவிரமாக செயல்படுகிறான். இன்றைக்கு சபையை கெடுக்க, குடும்பங்களை கெடுக்க அவன் தீவிரமாக செயல்படுகிறான். ஸோ அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நாம் எதுக்கு நாம் கவனமாக இருக்க என்ற கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். பிசாசுக்கு அது தெரிஞ்சபடியாக அவன் தீவிரமாக செயல்படுகிறான். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆகியால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், பரலோகங்களேன்னு சொல்லி அவைகள் வாசமாக இருக்கிறவர்களே கலிகூறுங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமியில் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்கள், அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா முன்பு நாங்கள் பார்த்த பூமிக்கும் இப்போ நாம் பார்க்குற பூமியும் பார்த்திங்கன்னா மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், மனிதர்கள் கொடூரம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு மனிதாபியம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் சுயநலமாக இன்றைக்கு எல்லாரும் வாழ்கிறார்கள். பாருங்கள், பெற்றோராக இருந்தாலும் என்ன, பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன, இன்றைக்கு பாருங்கள் அந்த ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், அந்த அன்பு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் சுயநலமாக வாழ்கிறார்கள். எனக்கு, என்னுடையது, நான் என்று சொல்லி அவர்கள் தங்களை தான் பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்த எந்த கரிசனை இல்லாதபடி இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலத்துக்குரிய அறிகுறியை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய டைம் பாருங்கள் நெருங்கி வருகிறது. அவன் அறிந்திருக்கிறபடியால் அங்கே என்ன சொல்லுகிறதுண்டா பார்த்தீங்கன்னா, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து பாருங்கள் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அத்தான் ஆபத்து. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அத்தான் சபைகள் பாருங்கள் எவ்வளோ பாலாய் கிடக்குறன்னு சொல்லி பாருங்கள். சபையிலே பார்த்தா நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்தினாலே தான் ஆராதனை நடக்கிறது, பிரசங்கங்கள் நடக்கிறது, உபவாச கூட்டங்கள் நடக்கிறது. பாருங்கள், எல்லா ஜெபங்கள் எல்லாம் ஒரு பழக்க வழக்கத்திலே நடக்கிறது. அந்தந்த டைமுக்கு பாருங்கள் ப்ரேயர் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஜனங்களுக்குள் மாற்றம் இல்லை. பாருங்கள், அந்த ஜெபிக்கிற காரியத்திலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் நடப்பதும் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையிலே மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் இன்றைய சபையில் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பதிலாக சண்டைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. பாருங்க, இப்படி பல காரியங்கள் சபையிலே காணப்படுகிறது. ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சபையிலே ஓநாய்க்கள் உள்ளே புகுந்து விட்டு அதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைக்கு சபைகளை கெடுக்கிறது. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா பெரிதான பிரச்சனைக்குள் இன்றைய குடும்பங்கள் தள்ளப்படுகிறது. கணவன் மனைவிக்குள் நல்ல ஐக்கியம் இல்லை, பிரச்சனைகள் பாருங்கள், ஓயாத சண்டைகள், வாக்குவாதங்கள். பாருங்கள், அது பிள்ளைகள் பார்க்கிறார்கள், பிள்ளைகளின் மனநிலைமை பாதிக்கப்படுகிறது, பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள். பாருங்கள், பல பாவ பழக்கங்களே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளையான நண்பர்களால் இழுப்புண்டு போய் பாருங்கள் போத வஸ்துக்களிலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் இன்றைய குடும்பங்களிலே நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால் பிசாசு தீவிரமாக செயல்படுகிறான். ஆனால் இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்க மேலோட்டமான பாருங்க ஜெபங்கள் நடக்கிறது, மேலோட்டமாக எல்லா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு தலைவர்களையும், குடும்ப தலைவர்களையும் மேலே கூப்பிடுகிறார் மலைக்கு. இந்த கர்த்தர் நமக்கு எச்சரிக்க விரும்புகிறார். இதெல்லாம் நாம் தப்ப வேண்டும் என்ற பிசாசு கோபம் கொண்டு அவன் பாருங்க அவன் தீவிரமாக செயல்படுகிறான் என்று சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்னென்றால் பாருங்கள், மோசே மலைக்கு ஏறி போய் காத்திருந்த போது தேவன் உடனே மோசையுடன் பேசவில்லை. ஏன் ஆண்டவர் உடனே மோசையோடு பேசவில்லை? ஸோ அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது,
7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்ப ஏன் தேவன் உடனே பேசவில்லை? தேவன் தான் கூப்பிட்டார் மோசேயை. மோசே நீ மலைக்கு ஏறிவாண்டு கூப்பிடுகிறார். ஆனால் போன உடனே மோசேயோடு தேவன் பேசவில்லை. பாருங்க, 6 நாள் அவர் காத்திருக்கிறார் மோசே. 7ஆம் நாளில் தான் அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் உடனே பாருங்க பேசவில்லை? ஸோ அந்த காரியத்தை பாருங்க வாசிக்க விரும்புகிறேன். எசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன் என்று சொல்லி இங்கே பாருங்க ஏசாயாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் மலைக்கு போயிருக்கிறோம், ஆனால் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு நமக்கு ஒரு பதிலும் வராதபடிக்கு இருக்கிறது என்றால், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நம்மை ஆராய்ந்து பார்க்க, நாம் மனம் திரும்புவது கேட்ட காரியங்கள் பல காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, உடனே நான் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டும். அப்போ அது சரி செய்தால்தான் கர்த்தரினோடு பேசுவார். பாருங்க, இங்கே நாங்கள் பார்க்கும்போது சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது, அது முதல் அதிகாரங்களை வாசிக்கும் போது ஏசாயா மற்றவர்களை பார்த்து ஐயோ ஐயோன்னு சொல்லி பல பேர் எச்சரித்தார். இப்படி ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி எச்சரித்தார், உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி எச்சரித்தார். ஆனால் அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் இருக்கும்போது, தேவனுடைய மகிமையை பார்த்த பொழுது தான் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, அப்பொழுது நான் ஐயோ என்று சொல்லி அவர் தனக்கு ஐயோ என்றுகிறார். இதுவரைக்கும் மற்றவர்களை பார்த்து ஐயோன்னு சொன்னவர் தேவனுடைய மகிமையை பார்த்த பொழுது, தேவனுடைய சமூகத்திலே அவர் மகிமையை பார்த்த போது எனக்கு ஐயோன்னு சொல்லுகிறார். பாருங்க, அதமானே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன் என்று சொல்லி பாருங்க, சேனையிலும் கர்த்தராகி ராஜாவே என் கண்கள் கண்டதை என்றான். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது, இதுவரைக்கும் மற்றவர்களை பார்த்து ஐயோ சொன்ன மனுஷன் இப்போ தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து தேவனுடைய மகிமையை பார்த்த போது உடனே அவர் ஐயோ நான் அதமானேன் என்றா, நான் சேனைகளின் தேவனுடைய கர்த்தரை நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி ஐயோ நான் அதமானேன் அவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நான் எதற்காக நான் அந்த மலைக்கு போய் நான் காத்திருக்க அந்த வேலையை நாம் என்ன செய்யணும் என்றால், முதலாவது என்னுடைய பிள்ளையை நான் உணர்வதற்காக, அதாவது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்கிறதுக்காக நான் அந்த இடத்துல காத்திருக்கும் போது, பாருங்கள், அமைதியாக இருக்கும்போது பாருங்கள், அந்த இடத்துல என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? இப்போ கண்ணாடியில் பாருங்கள், நாம் சரி செய்கிறோம், தலைமயிரை இழுத்து பாருங்கள், நம்முடைய க்ரீம் போட்டு முகத்தையெல்லாம் பவுடர் போட்டு எல்லாம் நாம் செய்கிறோம், கண்ணாடியை பார்த்து நாம் செய்கிறோம். அதே போலத்தான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கண்ணாடியில் எப்படி என்னுடைய சுய ரூபத்தை பார்த்து நான் பரிசோதிக்கிறேனோ, அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ பாருங்கள், எசாயா என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டார் ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி. தன்னை பார்த்தா சொல்ல, மற்றவர்களை பார்த்து இப்போ சொல்லவில்லை, தன்னை பார்த்து ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இதற்கு பாருங்கள், அந்த மௌனமாக இருக்கிற அந்த நேரத்திலே பாருங்கள், 6 நாளும் மோசே தனிமையாக இருந்தார், கர்த்தரிடத்தில் ஒரு பதிலும் வரவில்லை. பாருங்கள், அப்போ அமைதியாக இருந்தால் நாம் என்ன நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசுறதுக்கு ஏதாவது தடை எனக்குள் இருக்கான்னு சொல்லி நான் அதை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். சில காரியத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தை மீறி நான் நடந்திருக்கலாம், என்னுடைய வார்த்தையினாலே சில பேரை நான் காயப்படுத்தியிருக்கலாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், அப்போ இதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். அப்போ சரி செய்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரினோடு பேச தொடங்குவார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தலைவராக இருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம தனியாக நாங்கள் போவதில்லை. நான் ஜனங்களோடு இருந்து அவங்களோடு நான் ஜெபம் பண்ணி அவங்களோட எல்லாத்தையும் நாம் செய்கிறோம். ஆனால் தனியாக நாம் போனால்தான் என்னுடைய பிள்ளை எனக்கு தெரிய வரும். அப்போ நான் ஜனங்களோடு இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மீட்டிங் நடத்தி எல்லாம் நாம் செய்யும் போது என்னுடைய பிள்ளை எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நான் தனியாக போனால் தான் கர்த்தர் எனக்கு உணர்த்துவார் அந்த காரியத்தை. அப்போ என்னுடைய பிள்ளை ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ முதலாவது என்ன, மலைக்கு நான் ஏறி போய் அவருடைய மகிமையில் நான் காத்திருக்க வேண்டும்.
அந்த மகிமையிலே காத்திருக்கும் அந்த வேளையிலே என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் உணர்த்தப்படுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றொன்றா எனக்கு உணர்த்துவார், ஒன்றொன்றா அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். நான் செய்த காரியங்கள், நான் பேசின காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை மீறி செய்த காரியங்கள், கர்த்தரை கேட்காமல் எடுத்த முடிவுகள், அதெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்துவார். அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஒவ்வொன்றா நான் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு எல்லாம் சரி செய்ய வேண்டும். அப்போ அதெல்லாம் நான் பிள்ளைகளை சரி செய்யும் போது, மனம் திரும்பும் போது, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அப்போ நான் மனம் திரும்பும் போது என்று ஆவியா அந்த நினைப்பூட்டுவார் அந்த காரியங்களை. அதை கண்டித்து உணர்த்துகிறவர்னு சொல்லப்படுகிறார். அப்போ உணர்த்துவார். அப்போ தனியாக இருக்கும்போது ஒன்றொன்று காரியங்களாக எனக்கு உணர்த்தி கொண்டு வரும். அப்போ எல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் அறிக்கை பண்ணேன். அதுவும் இதில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எல்லாம் நான் மனம் திரும்பியெல்லாம் செய்யும் போது அடுத்தபடி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அது பிறகு தான் ஆண்டோடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். பாருங்கள், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்கள், இப்போ கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்குது எசாயாவுக்கு. அப்போ அதான் நான் இப்போ மலைக்கு நான் ஏறி போய் நான் சில நேரம் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்தில் எந்த பதிலும் எனக்கு வராதபடி இருக்கும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க முடியவில்லை, ஏன் கர்த்தரிடத்தில் எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி என்னை முதல் நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ எசாயா பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய மகிமை பார்த்த உடனே ஐயோ நான் அதமானேன்னு சொல்லிட்டார். அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை பார்க்கும்போது அதில் சேராபீன் என்ன நடக்குதுன்றா, ஒரு நெருப்பு தலையில் எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து சொல்ல. அப்போ எல்லாம் சரி செய்யப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே மனம் திரும்பி, விட வேண்டிய காரியங்களை விட்டு, அதெல்லாம் நாம் சரி செய்யும் போது பாருங்கள், அப்போ திடீரென்று கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். அவர் அந்த மெல்லிய சத்தத்தால் அவர் பேசுவார். இந்த காரியத்தை அவருடைய குரலை தெளிவாய் கேட்க முடியுமா இருக்கும். அப்போ அவர் தெளிவாய் நம்மோடு பேசுவார். அப்போ எசாயாவுக்கு சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன் என்று, யாரே நம் காரியமாய் போவான்னு சொல்லி. அப்போ கர்த்தர் அப்போ சொல்லுவார், நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். பாருங்கள், இதே மாதிரி தான் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது அது உண்மை அருமையாக இருக்கும். இந்த வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை என்று. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்யும் போது கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஒவ்வொன்றா அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு நான் கர்த்தரிடத்தில் கேட்டு மனம் திரும்பும் போது பாருங்கள் என்ன சொல்ல போகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எங்கே? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், மலையிலே நான் காத்திருக்கிறேன், கர்த்தாவே என்னோடு பேசுமென்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். பாருங்க, அப்ப அவரின் என்னிடமாக சாய்ந்து, அதாவது என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதான் முக்கியம். என்னுடைய கூப்பிடுதலை கேட்ட நான் சரி செய்யும் போது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து, அப்போ எந்த பிரச்சனை நான் இருக்கிறேனோ, எப்படியான சூழ்நிலை நான் மாட்டுப்பட்டு இருக்கிறேனோ, ஐயோ நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், விடுவிப்பார். அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார். அதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, பாருங்க, கண்மலையில் என்ன செய்கிறார், நிறுத்தி, மலையில என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்காக நான் வைராக்கமாய் நிற்க, கர்த்தருக்காக நான் ஓட கர்த்தர் என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, மலையிலே கர்த்தர் நான் மனம் திரும்பும் போது அவர் செய்கிற முறைகளை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிருக்கும். என்ன பாருங்க, என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அப்போ நான் பேச வேண்டியதை கர்த்தர் எனக்கு சொல்லுவார். அவருடைய பாருங்க அந்த வார்த்தையின் வாயில வைப்பார். எசாயாவுக்கு அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி கொடுக்கிறார்.
அவர் சொல்லுகிறார் நீ போ என்று சொல்லி. அப்பா அந்த சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் வாயில் வைக்கிறார் ஆண்டவர். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்தால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தொடங்குவார். அத்தான் இதை விட முக்கியமான காரியங்கள். இந்த கடைசி காலத்திலே நாம் ஒரு மேலோட்டமான ஜெபத்தை செய்தால் பிசாசு பாருங்க கோபம் கொண்டு தீவிரமாக செயல்படுகிறான் என்று நாங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்த 12:12. அப்போ இதெல்லாம் நான் தப்ப வேணும் என்றால், என் குடும்பம் தப்ப வேணும் என்றால், சபை தப்ப வேணும் என்றால், இந்த குடும்ப தலைவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மலையிலே காத்திருந்து பாவ மன்னிப்பு ஆண்டோடைய சமூகத்திலே கேட்டு பாருங்க கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது விதத்தை நாம் தவறி இருக்கிறோமான்னு சொல்லி அதெல்லாம் நாம் சரி செய்யும் போது கர்த்தர் பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்லி தருவார். அர்த்தம் பாருங்க ஒன்றா நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 40 அவன் அடிகளை உறுதிப்படுத்தி பாருங்க நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். புது காரியங்கள் வரும், புது வெளிப்பாடுகள் வரும். கடைசி காலத்தை குறித்து செய்திகள் நமக்கு கர்த்தர் தருவார். சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் நமக்கு எச்சரிப்பார். அதான் நோவாவுக்கு எச்சரித்தது போல வரும் காரியத்தை குறித்து அவர் எச்சரித்தது போல கர்த்தர் நமக்கும் எச்சரிப்பார் வரும் காலத்தை குறித்து. பாருங்க அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்ப சபை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்து அங்கே கொண்டு போய் சொல்லும் போது அவர்கள் பயந்து கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்வார்கள். அதே போலதான் குடும்பங்களிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே எடுத்து அதை அப்படியே குடும்பத்துக்கு சொல்லும் போது பாருங்க அவர் சொல்லப்பட்டபடி அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அத்தான் கர்த்தர் இங்கே செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க எவ்வளோ காரியத்தை கர்த்தர் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை அத்தான் இங்கே நாங்கள் இசாயால நாங்கள் பார்க்குறோம். உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவான்னு சொல்லி. அத்தான் பாருங்க உடனே அவர் என்ன என்னை அனுப்பும் என்றேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்ணும் அறியாமல் இருக்குங்கள் என்று சொல்லி பாருங்க வார்த்தையை கொடுக்கிறார். நீ போ என்று சொல்லி பாருங்க, நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி என்று சொல்லுகிறார் அந்த காரியத்தை. அதான் இசாயா 6:9 நாங்கள் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ல வேண்டியது அப்படியே சொல்லுவார். நீ போய் அவர்களுக்கு இதை சொல்லு அல்லது அங்கே போய் இதை சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க திட்டமாக சொல்லுவார். அந்த காரியங்களை இப்போ சொல்லும்படி அந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்லி கர்த்தர் சரியாக அந்த காரியத்தை சொல்லி கொடுப்பார். அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த பாருங்க அப்போ ஆண்டவர் 6 நாளும் அமைதியாக இருந்தது காரணம் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து மனம் திரும்புவதற்காகத்தான். அப்போ இதெல்லாம் நான் சரி செய்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகும். அங்கே பாருங்க மேகத்திலிருந்து ஆண்டவர் மோசையோடு பேசினார். இங்கே பார்த்தீங்கன்னா எசாயாவோடு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுகிறது என்னுடைய சத்தத்தை எசாயா கேட்கிறார். அதான் இந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை தான் பார்த்தீங்கன்னா நாம் கவனமாக இந்த காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். ஸோ இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஏன் ஆண்டவர் என்னை மலைக்கு கூப்பிடுகிறார்? ஸோ அதை நாம் அறியவன் ஏன் ஆண்டவர் மலைக்கு கூப்பிடுகிறார் அதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். பாருங்க 1 ராஜாக்கள் 19 15-16 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாக ஏகுவை இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகூலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஏன் மலைக்கு கூப்பிடுகிறான்னு சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லுவதற்காக, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய ஊழியத்தை நான் செய்வதற்காக. இதுவரைக்கும் நான் விரும்புகிறபடி ஒரு ஊழியத்தை நான் செய்திருக்கலாம், என்னுடைய இஷ்டப்படி நான் ஊழியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நேரம் நான் மலையிலே காத்திருக்கும் போது இப்போ தான் கர்த்தர் சொல்லுகிறபடி என் ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிப்பேன். இதுவரைக்கும் நான் நினைச்சபடி என் விருப்பப்படி என்னுடைய இதயத்தில் தோன்றுகிறபடி நான் ஊழியத்தை நான் செய்து கொண்டு வந்திருக்கலாம் பாருங்க. ஆனால் இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை அதான் நாங்கள் பார்க்குறோம். எலியாவுக்கு சொல்லுகிறார், ஒன்றொன்றா சொல்லுகிறார், நீ அங்கே போய் இப்படி போய் அப்படி செய் இதை செய்யன்னு சொல்லி அப்படி வரிசையாக சொல்லுகிறார். இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை மலைக்கு கூப்பிடுகிறார். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும். அதான் எஜமானின் அறுப்பை நான் அறுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி அந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இங்கே ஆண்டவர் கூப்பிடுகிறார். பாருங்க யாத்திராக 33 13 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும்
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறோம் பாருங்கள். நம்முடைய விருப்பங்களை சொல்லித்தான் நாம் என்ன செய்ய ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஐடியாவை சொல்லி நான் ஜெபம் எப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் இப்படி நான் செய்ய இருக்கிறேன், ஆண்டவர் இதை நீ வாய்க்க பண்ணும், ஆண்டு இந்த காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன், ஆகவே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக சொல்லி நாம் ஐடியாவை நாம யோசித்து நாம செயல்படுத்தி அதற்கான ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரத்தை நாம் கேட்பது இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், மோசே எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்றால், முதல் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் பாருங்கள், நான் உம்மை அறிவதற்கும், அடுத்தது உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு தெரிவியும். பாருங்கள், ஆண்டவர் உம்முடைய வழி எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி அவர் அந்த ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார், உம்முடைய வழி எனக்கு சொல்லித்தாரும்னு சொல்லி. அப்போ நான் செய்ய வேண்டியதை தேவன் எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சார், தேவன் சொல்வதை நான் கேட்க வேண்டும். அதான் நீங்கள் மோசே சொல்லுகிற, ஆண்டவரே நான் உம்முடைய வழி எனக்கு தெரிவியும், உம்முடைய வழி எனக்கு தெரிவியும் சொல்லி கேட்கிறார் பாருங்க. அப்போ இந்த ஜெபத்தை மோசேன் பாருங்க, ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபத்தை அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்றா பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் சொல்லுகிறார், நானுமே அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ முதல் நான் தேவனை சரியான விதத்தை நாம் அறிய வேண்டும். மற்ற மாம்சத்தோ இரத்தத்தோடும் அறிவது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக நான் தேவனை சரியான விதத்தில் அறிய வேண்டும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரும். பாருங்கள், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், அதான் முக்கியம். கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். மூன்றாவது சொல்றார், உம்முடைய வழி எனக்கு அறிவியும் என்று சொல்லி. அப்போ இந்த 3 விண்ணப்பங்களிலும் அவர் சுயமாக விண்ணப்பம் பண்ணவில்லை, அவர் எல்லாம் தேவனுடைய காரியத்துக்காக தான் விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறோம், இன்றைக்கு நாம் சுயமாக ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய விருப்பங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய ஐடியாக்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் இப்படி செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் ஐடியா கொடுக்கிறோம். நீர் இப்படி செய்தால் நல்லது, அப்படி செய்தால் நல்லதுன்னு சொல்லி கர்த்தருக்கு நாம் ஐடியா கொடுப்போம் நாம் இந்த காரியத்தில். ஆனால் மோசையை பார்த்தீங்கன்னா, 3 பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயத்தின்படி அவர் ஜெபம் பண்ண இல்லை. அவர் நானுமே அறிய வேணும் என்கிறார், உம்முடைய கண்களின் கிருபை கிடைக்க வேணும் என்று சொல்லுகிறார், மூன்றாவது உம்முடைய வழியை எனக்கு அறிவும் என்று சொல்லுகிறார். அத்தான் இந்த காரியங்கள். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு பாருங்கள் கற்றுக் கொடுக்கிற விதத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், அந்த காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவன் அப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுறான். பாருங்க, அப்போ முதல் 3 காரியத்தை பார்க்கும்போது இயேசு எப்படி சொல்லி கொடுக்கிறார். முதல் காரியங்கள் எதுக்கு ஜெபிக்க வேண்டுமாம்? பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ ஆண்டவர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட, என்னுடைய வாழ்க்கை மூலமாக, என்னுடைய கிரியைகளின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்த மகிமைப்படுவதற்காகத்தான் என்னுடைய கிரியை இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அப்போ அதற்காக ஜெபம் பண்ணன்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்ட என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவர், என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும். என்னுடைய பெயரை இங்கே நான் உருவாக்கவில்லை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த ஆண்டவர் இந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். பாருங்க, அதாங்க ஜெபம் பண்ணுகிறார் இங்கே. அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பாருங்க, முதல் 3 காரியங்கள் தேவனை சார்ந்த ஜெபங்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிற காரியங்கள். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. மோசே எப்படி ஜெபிக்கிறார்? உம்மை நான் அறிய வேண்டும், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உம்முடைய வழி எனக்கு அறிவியும். பாருங்க, இயேசு எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? ஆண்டவர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதுக்கு பிறகுதான் என்னுடைய சொந்த தேவைகளுக்காக அவங்க ஜெபம் நடக்குது. பாருங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகார திண்டங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளில் நான் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், மன திரும்புதலை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது, எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினை ரட்சித்து கொள்ளும். அப்போ நாம் பாருங்கள் எதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். மோசே பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும். அந்த வாஞ்சி, அந்த விருப்பம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் உம்மை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நான் தேவனை அறிய வேண்டும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷன் குறைவுகளை அறிவான்?
அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பாருங்க, வடிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நான் தேவனை அறிய வேண்டும். அப்படி அவரை நான் அறிந்தால்தான் அவருடைய சித்தத்தை நான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அவருடைய தேவனை நான் எப்படி அறியலாம் என்று சொன்னால் அதை இங்கே வடிவாக சொல்லுகிறது. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். அப்படித்தான் மனுஷனுடைய ஆவி தான் மனுஷனுக்குரிய காரியங்களை அறிந்து வச்சிருக்கும். அப்போ மனுஷ ஆவியினாலே நான் தேவனை அறிய முடியாது. அன்றைக்கு நாம் மனுஷ ரீதியாக நாம் தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் தேவனை அறிந்து வச்சிருக்கிறோம். அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாம்ச இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் பல காரியத்தை நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் தான். அதை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம் என்றால் மனுஷனுடைய ஆவியினாலே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அது ஒரு அளவு தான். அதுக்கு மிஞ்சி நாம் அறிய முடியாது. ஆனால் நான் தேவனை சரியான விதத்தில் அறிய வேணும் என்றால் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ அவருடைய சித்தத்தை நான் அறிய முடியாது. இன்றைக்கு நான் மாமிச ஆவியினாலே மனுஷ ஆவியினாலே தேவனுடைய சித்தத்தை நான் அறிய முடியாது. அத்தை நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் நம்முடைய மாமிச ஆவியினாலே நாம் செய்கிறோம். சரியான விதத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வதில்லை. நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஊழியத்தை செய்கிறோம். நம்முடைய ஐடியாக்களை வச்சு நாம் ஊழியம் செய்கிறோம். மற்றவர்கள் சொல்லுகிற ஐடியாக்களை வச்சு நாம் ஊழியம் செய்கிறோம். என்ற மனுஷ ஆவியினாலே தான் அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நான் தேவனை அறிய வேண்டும். அவருடைய இருதய துடிப்பை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய விருப்பம் என்னென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியை அன்றி, அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவருடைய இருதயத்தில் இருக்கிற நாம் அறிய மாட்டோம். என்ற ஆவியானவர் தான் தேவனுடைய விருப்பத்தை எனக்கு சொல்லி தருவார். அவருடைய சித்தம் என்னென்று எனக்கு சொல்லி தருவார். அப்போ அதற்கிட்ட விதத்தை என்னுடைய ஊழியத்தை நான் செய்ய முடியும். அதான் பாருங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அது என்ன உலகத்தின் ஆவி? அந்த உலகத்தின் ஆவி பார்த்தீங்கன்னா உலக காரியத்தில் நாம் முன்னேறுவதற்கு உலகத்தின் ஆவி நமக்கு இருக்கிறது. அப்போ நாம் தேவனை அறிவதற்கு உலகத்தின் ஆவியினாலே முடியாது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் மாத்திரம்தான் தேவனுக்குரியவர்களை நாம் அறிய முடியும். இந்த உலக ஆவியினாலே நாம் தேவனை அறிய பார்க்கிறோம். உலக ஆவியினாலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அதால கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்வதில்லை. அத்தனைப்பா நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறது. நான் செய்ய வேண்டியது என்ன ஊழியம் நான் செய்ய வேண்டும், எதை நான் பிரசங்கிக்க வேண்டும், எல்லாம் தேவனால் எனக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அதை நான் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்லி தருவார். பாருங்க எப்படி என்னென்ன காரியங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி. அப்போ இதுதான் தேவனுடைய சித்தத்தை. அதான் மோசே சொல்லுகிற, ஆண்டவரே நான் உம்மை அறிய வேண்டும். உம்முடைய உண்மை நான் அறிந்தால்தான் நான் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய முடியும். அல்லது என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய தொடங்கி விடுவேன். என்னுடைய ஊழியங்களை என்னுடைய விருப்பத்தின்படி நான் எல்லா ஜெபங்களையும் நான் செய்ய தொடங்கி விடுவேன். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்தால்தான் என்னுடைய ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். என்னுடைய ஜெபம் கூட தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். என்னுடைய கிரியைகள் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். அப்போ அது கர்த்தருடைய ஆவியானவர் தான். அவர்கிட்ட ஆவியினாலே என்னோட ஆவியோடு இணைந்து என்னுடைய மனுஷ ஆவியோடு இணைந்து அவர் என்னை செயல்படுத்த. அப்போ என்னுடைய கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கேற்ற விதமாக என்னுடைய கை கால் எல்லாம் இயங்கும். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சித்தத்தைப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அப்போ நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய நான் தொடங்கி விடுவேன். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதான் இதுதான் மிக மிக முக்கியம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசு நமக்கு இதில் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவருங்க பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். அதுதான் முக்கியம். அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா நாம் உலகத்தில் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நமக்கு நியமித்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த காலம் முடியும் வரைக்கும் நான் அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும்.
அவருடைய சித்தத்தை செய்து தான் நான் கண்ணை மூட வேண்டும் இந்த பூமியிலே. அப்போ அதனால் நான் தேவனை நான் சரியான விதத்தில் அறிய வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறோம், மனுஷ ஆவியினாலே நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. ஆனால் பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் எனக்கு அவரை வெளிப்படுத்தும் போது அந்த அறிவு தான், தேவனை அறிகிற அந்த அறிவு தான் என்னை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்படியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் சரியாக நாம் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ தான் தேவன் நம்மை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஏனென்றால் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்கிறேன். அவர் சொல்லுகிறபடி நான் பிரசங்கிக்கிறேன். அவர் சொல்லுகிறபடி நான் ஜெபத்தை செய்கிறேன். அப்போ அவர் பார்த்து நான் உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார். அதான் பாருங்க, மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஸோ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ற இன்னைக்கு கடைசி காலம் இது நாம் சும்மா மேலோட்டமாக கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் கைவிடப்பட்டு போய்விட்டுருவோம். அப்போ இதெல்லாம் நாம் சரி செய்ய, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனமாய் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.